ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டா செய்யலான்னு சொல்லி மோமோஸ் தான் ரெடி பண்ணேன். மோமோஸ் நான் பார்த்துருக்கேன். பட் சாப்பிட்டதே இல்ல. சரி நம்மளே ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராவே வந்திருந்துச்சு. அதுக்காக கோதுமை மாவ பெசஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன். ஸ்டஃபிங்க்காக வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கேபேஜ் மட்டும் தான் இருந்துச்சு. வேற வெஜிடபிள்ஸ் இருந்தா நீங்க சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு, கட் பண்ண இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கேபேஜ், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு, பெப்பர், மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி ஸ்டஃபிங்க்காக எடுத்து வச்சுட்டேன். நான் மாவு திரட்டிட்டு இருக்கும்போதே தம்பிங்க உட்காந்து நான் பீஸா செய்றேன் அப்படின்னு சொல்லி குட்டி செஃப்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ரெடி பண்ணட்டும்னு சொல்லிட்டு நானும் மோமோஸ் ஏதோ ஒரு ஷேப்ல கொண்டு வந்தேன். டேஸ்ட் ஆனா அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. தம்பிங்களுக்காக கொஞ்சமா பால் ஆத்திட்டு, எனக்கு கொஞ்சம் டீ வச்சு சூப்பரா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.